டிவிகேவை பேசுறியா? டிவிகேவை பேசுறியா? எனக்கு அப்படி இருக்கு. இப்பதான் மக்கள் மீதும் மண்ணின் மீதும் இயற்கையின் மீதும் பற்று வந்திருக்கிறதாம். உலகத்துக்கு அம்பேத்கரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. ஆனா இந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. சின்ன பிள்ளையெல்லாம் பாவம். சரியா? டிவிகேவை பத்தி தப்பா பேசினார். என் பையனா இருந்தாலும் அவனை நான் தருமடி அடிக்கியா? டிவிகேவை பேசுறியா? டிவிகேவை பேசுறியா? விஜய் வாழ்க சொல்லு, வாழ்க சொல்லு, விஜய் வாழ்க சொல்லு. விஜய திட்டுவியா? விஜய திட்டுவியா? என் பையனா இருந்தாலும் டிவிகேவை பத்தி தப்பா பேசுறியா? டிவிகேவை பத்தி என் பையனா இருந்தா அந்த பச்சை பிள்ளைக்கு என்னையா தெரியும்? லூசாமா இவெல்லாம் என்னத்தை சொல்லனே தெரியல. அறிவிட்ட கழுதைகள ஒரு பிள்ளைய பிடிச்சி இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்க. முந்தாடத்து அன்னைக்கு என்னடானா நாய்க்குட்டியை தூக்கி போட்டு ஒருத்தி எரியுதா வடக்கி. இவெல்லாம் என்னத்தை இந்த ஜென்மங்கள்லாம் எதுக்கு இருக்கு? இப்போ அவ்வளவு வெறியா உன் பெத்த பிள்ளையோட உனக்கு அவரை முக்கியமாக போயிட்டாரா விஜய்? லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கு பைத்தியக்கார கழுதை. எல்லாம் கையில் மாட்டின நோய் பெட்டச்சு விட்டுருவாங்க பார்த்துக்கோ. ஆனால் நான் ஒன்று சொல்லுதேன், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. விஜயை கெடுத்து மூட வந்ததே அவங்க தொண்டர்கள் தான், அவங்களோட ரசிகர்கள் தான். ஏன் இப்படி பண்ணுதியன்னே தெரியல. ஒரு மனுஷன் ஒருத்தர் வேணுக்குனே இடும்புக்குனே அவங்க வாட்டில் தெரிஞ்ச கேள்வியெல்லாம் கேட்காங்க. உங்களுக்கு தெரியலாட்ட ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அந்த இடத்துல நிற்காதைய, இடத்த கழி பண்ணிடுங்க. தேவையில்லாமல் வாயை கொடுத்து நமக்கு தான் பேச தெரியும்னு பேசி அவரை நார கேடு பண்ணுதிய. அந்த மாதிரி பண்ணாதையே தயவு செய்து. உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குமோ அந்த கட்சியை கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லிட்டு போங்க. தயவு செய்து அவர் பேரை கெடுக்காதையே, நல்லா இருப்பிய. நான் எதுக்கு அப்படி சொல்லுதோம்னா, உங்கள் அண்ணே நம்ம அண்ணே எல்லாரோட அண்ணே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா யாரும் பேசாதையே தயவு செய்து சொல்லுதேன். எனக்குன்னே பேசுவாங்க, பேசுதே. சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு அப்படி இருக்கு. விஜய் தளபதி, எனக்கு உங்க ரொம்ப பிடிக்கும் தளபதி, ரொம்ப அப்படி பிடிக்கும். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு திருஷாவோட ஒரே மாதிரி சட்டை வேஷ்டி, இத பத்தி நாங்க பேசிட்டு அவங்க எல்லாம் வீடியோ சொல்லி போடுவாங்க. நானும் தளபதியும் நல்ல ஃப்ரெண்ட். ஆனா அவரும் நாங்க நல்லா இணைப்பறியாது. நியூஸ் வெளியாவது பிரிச்சுட்டோம். இந்த பிள்ளை என்னப்பா பண்ணுது? இவங்க உண்மையிலே சாம்பியாவை மாறிடுச்சா இப்படி? விஜய் ரசிகை எதுக்கு இப்படி பண்ணுது? தேவையில்லாம ஏன் இப்படி கொந்தளிச்சு ஒரு பேயாட்டம் ஆடுது? அவரு தலைப்பு செய்யுது அப்படின்னு தலைப்பா போட்டு தலைப்பா வருது. மறுநாளே 2 மணி கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி கலரு. அதுதான் எனக்கு ஆத்திரமே வருது. ஒரே மாதிரி ஏன் வேற கலர் இல்லையா? ஏன் கூட்டாளி கூட ஒன்னா போங்க, கூட்டாளி கூட கூட்டத்தோட போங்க. என்ன நடா எரிவராஜி நிக்கா பாடியில உட்காந்துட்டான். எனக்கு கடுப்பா இருக்கலாம். எனக்கு தன்னால ஒப்பாரி வைக்கியா? இது வியாபாரிக்கு அது வாட்டில் அடிச்சு விடுது. இப்படிங்கி ஆத்தேன்னு ஒப்பாரி வீட்டில் தலையில் அடிப்பாங்க வர, அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு சாம்பியாவே மாறிடுச்சு வேற லெவலில். இதெல்லாம் மிமிக்ரி நல்லா பண்ணுதுப்பா. வேற லெவலில் மிமிக்ரி, வேற லெவலில் நொறுக்கி விட்டுச்சு. இன்னொரு விஜய் ராசிக்கே இருக்கு, அதை பார்ப்போம். நான் நடிகர் விஜயுடைய மிகப்பெரிய ஃபேன் முன்னாடி. ஆனா அவர் அரசியலுக்கு என்னைக்கு கால் எடுத்து வச்சாரோ அன்னையில இருந்து அவருடைய ஃபேனாக நான் புறக்கணித்து விட்டேன். ஏனென்றால் அவருக்கு இப்பதான் மக்கள் மீதும் மண்ணின் மீதும் இயற்கையின் மீதும் பற்று வந்திருக்கிறதாம். முன்னாடி இல்லையா, சின்ன வயசுல இந்த ஒருத்தன் மக்கள் மீதும் மண்ணின் மீதும் ஒருவனுக்கு பற்று இருந்தால் அவன் அப்பவே அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். ஏன் மக்கள் முன்னாடி கஷ்டப்படலையா? இப்பதான் கஷ்டப்படுறாங்களா? ஏன் முன்னாடி கஷ்டப்பட்டது கண்ணு தெரியலையா? உன்னுடைய பணம் புகழ் எல்லாமே சம்பாதிச்சுட்டு உன்னுடைய சுயநலத்திற்காக வயது முதிர்ந்த பின்பு ஜிஎஸ்டி அது இதுன்னு எல்லா வரிகளும் கட்டுவதற்கு பதிலாக உன்னுடைய இப்ப உனக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் எதுவும் கட்ட வேண்டாம் அல்லவா? உன் அதிகாரத்திற்கு கீழ் இருந்தால் நீ எதுவும் கட்ட வேண்டாம் என்பதற்காக நீ அரசியலுக்கு வருகிறாய். இது நியாயமா? இவா தூய தமிழில் பேசுதுன்ட்டு ஆட்டில் அடிச்சு விடுதா. இந்த
கல் மட்டும் அவர்கள் இவர்கள் செய்தார்கள் போனார்கள், அந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கல் மட்டும் போட்டுட்டா பெரிய தூயத்தமிழில் பேசுகிறோம்னு அர்த்தமா. அட போட்டி வந்த கழுதை இப்படியெல்லாம் பேசுறது தேவையே இல்லை. நீ என்ன சொன்னாலும் அவங்க நிப்பாட்ட போகிறாங்களா? யாருக்கிட்டையும் நிப்பாட்ட முடியாது. நீயே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன். உண்மை தானே? யார் பேச்சையும் கேட்க மாட்டான். தனக்குன்னு மண்டைக்குள்ள ஒன்று தோணும், இங்கே ஒன்று அடிக்கும், டிங்கி டிங்கின்னு மணி அடிக்கும், இதை செய்வோம் அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு தான் செய்வான். எவனாலும் சரி சும்மா படிச்சுக்கிட்டு ஆகுன்னு கத்திக்கிட்டு கிடக்கே. கத்தி என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு சம்பவத்தில் வந்து பாத்தீங்கன்னா 41 பேர் உயிர் இழந்தாலும் மக்கள் வந்து கரூர் மக்களாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீது இருக்கிற அந்த அன்பும் பற்றும் வந்து குறையவே இல்லை. சார் இவன் என்ன பண்ண சார்? ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பழி போடுவாங்க. ஏதாச்சும் ஒரு நியாயமாக பேசுதீங்களாப்பா? உங்களுக்கே தெரிய வேண்டாமா? ஒரு 41 ஆத்மா அங்கிட்ட சுற்றிக்கிட்டு அலையுதுன்னா அதெல்லாம் உங்களை சும்மா விடணும் வாக்கிலா? நீங்கள் வாட்டில் எதையாச்சும் பேசுதுங்கிற கடமைக்கு நீங்கள் வாட்டில் பேசிட்டு போகாதீங்க. ஒரு மனுஷனை உயர்த்த பாருங்கள், தாழ்த்த பார்த்துக்காதீங்க. அவர் கூட இருந்துக்கிட்டே இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அவருக்கு என்ன மரியாதை இருக்கும்? நீங்களே உங்களை கெடுத்துக்கோங்கண்ணே. உங்கள் கட்சியில் இருக்க ஆளுகளே உங்களை கெடுத்துருவாங்கண்ணே, நல்லா பார்த்துருங்க. நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு அம்பேத்கர் அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. செருப்பு பிஞ்சு போகும். உண்மையிலே இது அம்பேத்கரை பத்தி என்ன தெரியும்? இவங்களுக்கு தெரியாதான் யாருக்குன்னு. இது என்னடா நியாயமா இருக்கு உங்களுக்கெல்லாம்? அவர் வந்து கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்டதுனால நீங்க வந்து அவரை அதுக்கிட்ட தான் தெரிய ஆரம்பிச்சிங்க அம்பேத்கர். ஸோ அம்பேத்கரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? என்னத்தை சொல்ல, அம்பேத்கரே இவங்க தான் தெரியப்படுத்தினாங்களாம். எல்லா ஸ்டேட்லேயுமே அம்பேத்கர் போட்டா இருக்கு சாமி. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராக்காரன் எல்லா ஊர்லேயுமே அம்பேத்கர் போட்டா இருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும். ஸோயோ என்னத்தை சொல்ல உங்களை? மற்ற இடத்துல இறந்து போனோம்னா தெரியாது, இங்க வந்து செத்தோம்னா எல்லா உலகமும் ட்ரெண்டாகலாம். புரிஞ்சுங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். பரவாயில்ல, எங்க அண்ணன் உசுறு போனா போயிட்டு போகுது. எங்க அண்ணன் வந்து சிஎம் ஆகணும், இதனால என் உயிர் போகுதுன்னா பரவாயில்ல, சிஎம் ஆயே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து கூட வந்து வேற அவங்க கட்சிக்காரங்களே கிடையாதா? தவைக்க தொண்டர்கள் தானா? இல்லாட்டி இல்லையா இவங்க வேணுக்கு முன்னே வேற யாராச்சும் வந்து இப்படி பேசுதாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்னடானா எனக்கு வந்து ஒரு உயிரோட மதிப்பு அவ்வளவுதானா? அதையும் ஒரு ட்ரெண்ட் ஆக்குறதுக்கு வேண்டி தான் பார்ப்பீங்களா? எங்கேயும் போய் இருந்து போனா தான் அது வந்து ட்ரெண்ட் ஆகும். அங்கே கட்சியில் போய் அங்கே போய் போனால் தான் ட்ரெண்ட் ஆகுமா? என்ன கொடுமைன்னு வாருங்க. என்னதெல்லாம் பேசுதாங்க அறிவுகிட்டத்தனமா. சை, அவர் சிஎம் ஆகட்டும், அதில் ஆசைப்படுறதுக்கு தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு ஒரு பிரோஜனமும் இல்லை. சரியா? தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் எங்க தளபதி மட்டும்தான் முன்னாடி நின்று ஜெயிக்க போறாரு. நீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. சார் ப்ளீஸ், மாவட்டம் எது, மாநிலம் எது, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் தமிழ்நாட்டுல மட்டும்தான் நிக்கிறாரு, மற்ற ஸ்டேட்ல எல்லாம் நிக்கல. தமிழ்நாட்டுல 2 சிஎம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான்ப்பா நிற்காரு, வேற எங்கேயுமே அவர் நிற்கல. மாவட்டம், மாநிலம் வேறையோ என்னத்தை இவங்கிட்ட சொல்லனே தெரியலையே. இப்படி வந்து பேசுனீங்கன்னா உங்களை எதுக்கு தற்கொலைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்படி பேசணும் அறிவுகட்டத்தனமா? ஆமா, ஒரு சிஎம் ஒரு டெப்டி சிஎம். ஹலோ, 2 பேருமே சிஎம் தான். புதுசா ஒரு ட்ரெண்ட் கொண்டு வர போறாங்க. இனிமே நம்ம விஜய் அண்ணா சிஎம் ஆனா கூட நம்ம திருசா அண்ணியுமே சிஎம்மா இருப்பாங்களாம். தமிழ்நாட்டுக்கு ஆக மொத்தம் 2 சிஎம். 2 பேரு. எங்க தலைவர் ஆண்களுக்கான சிஎம், எங்க அண்ணி பெண்களுக்கான சிஎம். எப்படி இது சாத்தியமாகும்? சாத்தியப்படுத்தும். இது வரைக்கும் இல்ல, இனிமேலும் இருக்கும். அப்படிதான் நடைமுறைப்படுத்த வேற லெவலா இருக்கும்ல. சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன் நானு. சரிங்களா? 2000 சம்பளம் எனக்கு. நான் அதை விட்டு வந்திருக்கேன்னா இது நான் தற்கூரியா? 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன், நான் தற்கூரியா? நிச்சயமாண்ணா. சம்பளத்தை விட்டுட்டு எதுக்கு போகணும்? முதல்ல என்னத்தை சொல்ல, அஜித்தை பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தை பாரு தம்பி, முதல்ல குடும்பத்தை பாரு, அதுக்கு அடுத்து நீ திரையரங்குக்கு வா, எங்கனாலும் வா, குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாரு அப்படிங்காரு. ஏன் சொல்லுதாரு? இப்படி 2000 ரூபாயை விட்டுட்டு வந்தா நாளைக்கு நீ கஞ்சிக்கு விஜய் எடுக்கையில உங்க விஜய் தரமாட்டாருப்பா. எதுக்கு சொல்லுதம்னே உங்களுக்கு புரியாது. அவன் பட்டா தான் திருந்துவியா, பட்டு திருந்துங்க. நீ தற்கொலையே கிடையாது, நீ தற்கொலை கிடையாது. யார் சொன்னவன தற்கொலைன்னு? நீ ஒரு ஆச்சரிய குறி. மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி,
மக்களாட்சி ஒளியும் மக்களாட்சி ஒழிக்க போறீங்களா? டிவிகே டிஎம்கே எல்லா ஒளியும் எங்களோட ஆட்சி. உண்மையிலே சொல்லப்போனா இவங்களை அடிச்சுக்கிட்ட ஆளே இல்லை. கண்டென்ட் வேற லெவலில் கொடுக்காங்க. ஒரு ஆள் பேசணும் அப்படின்னா விஜய் அண்ணே ஒரு பரப்புரைக்கு ஒரு பேச்சு பேசி அந்த மாநாடோ எதுனாலும் விஜய் அண்ணன் பேசுறாரு அந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா கண்டென்ட் மேலே பொழியத்தான் செய்யும். இவங்க வாட்டில் வியாபாரிக்கு கோட்டித்தனமாக பேசிட்டு போயிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் இதாகி போயிருது. சரி என்ன செய்ய. சரி மக்களே, வீடியோ அம்படுத்தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமேரும் விலாக்ஸ்.